அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா விண்வெளி துறையில் பெரிய முன்னேற்றம், வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவின் ஐ ராக்கெட் மற்றும் சவுதி நிறுவனமான ஸ்பேஸ் பெல்ட் இணைந்து $640 மில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஒப்பந்தத்தின் கீழ் 30 செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான ராக்கெட்டுகள் தயாராகும். இதனால் சவுதி மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு பாதுகாப்பான வேகமான தொடர்பு வலையமைப்பு உருவாகும். இந்த திட்டம் விஷன் 2030 இலக்குகளை நோக்கி தொழில்நுட்ப வளர்ச்சி, புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முதலீடுகளை கவரும். வாங்க நம்ம சவுதியின் விண்வெளி பயணம் பார்க்கலாம். சவுதியின் விண்வெளி பயணம் 1985இல் அரப்சாட் 1A மூலம் தொடங்கியது. ஆனால் அந்த செயற்கைக்கோளை பிரான்ஸ் ஏவியது. அதே வருடம் பிரின்ஸ் சுல்தான் பின் சல்மான் அமெரிக்கா ஸ்பேஸ் ஷட்டலில் பறந்தார். விண்வெளிக்கு சென்ற முதல் அரபு முஸ்லிம். ஆனால் 2018இல் தான் சவுதி ஸ்பேஸ் கமிஷன் உருவாகி விண்வெளி ஆராய்ச்சி தேசிய அளவில் துவங்கியது. அதற்கு பிறகு சவுதியின் முன்னேற்றம். 2023இல் 2 சவுதி விண்வெளி வீரர்கள் ISS சென்றனர். 2025இல் ராக்கெட் மற்றும் ஸ்பேஸ் பெல்ட் ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்பு மற்றும் செயற்கைக்கோள் தரவுகளை பாதுகாக்கும் முயற்சி. சவுதி இன்னும் சொந்த ராக்கெட் இல்லாமல் இருந்தாலும் உலகின் முன்னணி விண்வெளி நாடுகளை விரைவில் அடைய பெரிய முதலீடு செய்கிறது.